10 நிமிஷம் வீடியோ பார்க்குறவங்களுக்கு என்ன தெரியும், இவங்களுக்கு என்ன வசதியாக ஜாலியாக சந்தோஷமாக இருக்காங்க, அதனால் வீடியோ போட்டுட்ருக்காங்க அப்படிம்பாங்க. எதுவுமே அவ்வளோ சீக்கிரமாக அவ்வளோ ஈஸியாலாம் கிடச்சிடாதுங்க. அதுக்கும் பின்னாடி நிறைய வேலை இருக்கும், உழைப்பு இருக்கும். கடுப்பேற்றுறவங்க கிட்டேயும் உசுப்பேற்றுறவங்க கிட்டேயும் கம்முன்னு இருந்தாலே போதும். லைஃப்பில் எதையுமே எக்ஸ்பிளைன் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. அவங்களே கடுப்பாகி ஒரு டயத்தில் வந்து ஓஞ்சிடுவாங்க. நான் சொல்ல போகிற இந்த கேரக்டர் இருக்கிறவங்கள மட்டும் லைஃப்பில் விடாமல் இருந்தீங்கனாலே போதும். லைஃப் சும்மா ஜம்முன்னு தான் இருக்கும். நம்ம ஒரு இடத்துக்கு ப்ரெசென்டபிளாக போகணும்னு சொல்லி விதவிதமாக இமிட்டேஷன் போட்டுட்டு போனால் இது கோல்டான்னு கேட்பாங்க, இல்லை கோல்டு போட்டுட்டு போனால் இது ரோல்டான்னு கேட்பாங்க. ஏன் நாங்கள்லாம் கோல்டு போட மாட்டோமா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணும். அப்போ தான் புரிஞ்சுது, நிறைய பேருக்கு நம்ம நல்லா இருக்கிறது பிரச்சனை இல்லை, அவங்கள விட கொஞ்சம் நல்லா இருந்துருவோமா அப்படிங்கிறது தான் பிரச்சனை. இந்த மாதிரி ஆட்கள் எல்லா இடத்துலையும் இருக்கத்தான் செய்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்கள ஃபில்டர் பண்ணி நீங்கள் வந்து விடாமல் இருந்தீங்கனாலே போதும், உங்களோட லைஃப் ரொம்ப சூப்பராக இருக்கும். லைஃப்பில் சில பேசிக்கான கொஷின்ஸ் இருக்குது, அதெல்லாம் யார்கிட்டையுமே கேட்கக்கூடாது. அந்த மாதிரி கேட்குறவங்க கண்டிப்பாக நல்ல மோட்டிவோட கேட்கவே மாட்டாங்க. ஸோ அதனால் நான் போட்டுட்டு போகிற ஜுவல்லரிஸ் வந்து கோல்டான்னு கேட்டாங்க அப்படின்னாக்கா, அது கோல்டாக இருந்தால் ரோல்டுன்னு சொல்லிடுவேன், ரோல்டாக இருந்ததுன்னா கோல்டுன்னு சொல்லிடுவேன். நம்ம யார்கிட்டையும் நம்மக்கிட்ட இருக்கிற விஷயங்களை வந்து எக்ஸ்போஸ் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. நமக்காக சம்பாதிக்கிறோம், நமக்காக வாழ்கிறோம். ஒருத்தவங்க கிட்ட போய் நம்ம வெளியில் போய் பேசிட்டு வந்தோம்னா வீட்டுக்கு வரப்போ மனசு நிம்மதியாக இருக்கணும். அது இல்லாமல் இந்த கொஷின் பேசியிருக்கலாமே, இந்த கொஷினுக்கு இந்த மாதிரி ஆன்சர் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு தோணுதுன்னா அவங்க உங்களுக்கான ஆள் இல்லை அப்படிங்கிறது தான் அர்த்தம். அவங்க எல்லாமே பிளான் பண்ணி தான் பண்ணுவாங்க. அது கேஷுவலாக நடக்கிற ஒரு டாக்காக இருக்காது. அந்த மாதிரி யார்கிட்ட இருந்தாவது உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்து ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டு ஃபீலாக இருந்ததுன்னா உடனே அவங்கள உங்களோட லைஃப்லேருந்து டெலீட் பண்ணிவிடுங்க. லைஃப் ஹாப்பியாக இருக்கும். எனக்கு மட்டும்தான் இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு கேட்குறவங்களுக்காக இந்த வீடியோ. எல்லாருக்குமே இது நடக்குங்க. எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி ஆட்கள் இருக்க தான் செய்கிறாங்க. நம்ம தான் சரியானவங்கள அந்த இடத்துலேருந்து எடுத்துக்கணும். தேங்க்யூ, பை.